ஓம் நம சிவாய. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே. என் நண்பர் ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு அதி அற்புதமான பலனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கையை வாழ முடியாதவர்களுக்கு நல்லா வாழ்ந்து ஏதோ ஒரு சம்பவத்தால், ஒரு நிகழ்வால், ஒரு பிரச்சனையினால் இன்னைக்கு துயரமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவங்களுக்கு, அல்லது நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதா, நாமளும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ மாட்டோமா, நமக்கும் அந்த கொடுப்பினை பாக்கியம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு விடிவு காலம் கொடுக்கக்கூடிய, ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்னா இந்த பலன் தான். அந்த பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விளம்பரத்தை பற்றி பார்க்கலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பொருட்கள் கடையில் வாங்குகிறோம். அது ஒரிஜினலாக இருக்கா, பாரம்பரியமான பொருட்களை வச்சு செய்கிறாங்களா, இல்லை சுத்தமான தரமான பொருட்களை வாங்குறோமா அப்படிங்கிறதுல சந்தேகம் நிறையவே இருக்குது. ஆனால் இவங்க குட் பேபி 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பூஜை பொருளாக இருக்கட்டும், உணவுப் பொருளாக இருக்கட்டும், அதுபோல் ஊறுகாயா இருக்கட்டும், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், இப்படி எதுவாக இருக்கட்டும், சுத்தமான தரமான பாரம்பரியமான பொருட்களை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்திட்டு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா வாங்கி பயன்படுத்துங்க. சரி, இப்போ என்ன பலனை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்கு. இந்த வக்ர பயிற்சி 138 நாட்கள் நிகழப்போகுது. இந்த 138 நாட்கள்ங்கிறது ஒரு சின்ன காலம் அல்ல, மிகப்பெரிய காலம். நம்ம வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் அதில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலம் இது. எப்படி வேணாலும் இருங்க, வாழறதுக்கு வழி தெரியாமல், வாழறதுக்கு முடியாமல், எல்லாத்தையும் இழந்துட்டு நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியாத பதற்றத்தில் இருந்தாலும் சரி, உங்களை ஒரு மணி மகுடத்தில், உங்களை ராஜா மாதிரி சிம்மாசனத்தில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி வக்ர பயிற்சி. சனி வக்ரம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுங்க. நம்ம வாழ்க்கை எந்த நிலையில் போயிட்டு இருக்கோ அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பு தான் வக்ரம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நிறைய சம்பாதிக்கிறோம், நம்மள மாதிரி சந்தோஷமா யாரும் இல்லை, ஜாலியா ஜெகஜோதியா இருக்கும் அப்படின்னா எச்சரிக்கை தேவை. ஆனால் அதே நேரத்தில் வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் இருக்கும் அப்படின்னா ஒரு அற்புதமான காலம் இது, உங்களுக்கான காலம். நான் வக்ர சனி அப்படிங்கிறது எப்பொழுதும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல. இந்த வக்ர சனி வந்தா மட்டும் நம்ம வாழ்க்கையில் ஒரு லாட்ரி விழுறது மாதிரி, ஒரு புதையல் கிடைக்கிறது மாதிரி, திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு, திடீர் மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்திடும். ஒரே நைட்டில் ஃபேமஸ் ஆகிடலாம், அதுக்கு முயற்சி வேணும். அப்படியான ஒரு அமைப்பு தான் அந்த வக்ரம் அப்படிங்கிறது. எல்லாரும் ஈஸியாக நினைச்சிருவோம், ஆனால் அதி அற்புதமான ஒரு அமைப்பு. ஆனால் அதே நேரத்தில் அதிர்ஷ்டமாவது இன்னொன்னாவது. முதல்ல நாங்கள் பிழைக்கிறோமான்னு பாருங்க. முதல்ல இந்த சூறாவளியிலேருந்து, இந்த துயரத்திலேருந்து, இந்த பிறவியிலேருந்து எங்களுக்கு விடுதலை கிடைச்சா போதும், இதிலேருந்து மீண்டு வந்தோம்னா போதும், நாங்கள் பெரிய ஆளெல்லாம் ஆக வேண்டாம். ஏன்னா நிறைய அனுபவிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களையும் அறியாமல், உங்களுக்கும் தெரியாமல், புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே சில சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். என்னதான் இருந்தாலும் அவன் புத்தியை காட்டிட்டாயா அப்படிங்கிறது மாதிரி தான் இது. தேவையில்லாத பண விரயத்தை செஞ்சிருப்பீங்க, தேவையே இருக்காது, அதுக்கு முண்டி அடிச்சு செலவு பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பண பற்றாக்குறை உங்களுக்கு வந்திருக்காது, ஆனா வந்திருக்கும் எதிர்பாராத மருத்துவ செலவு, அதனால மன உளைச்சல், கடன் பற்றாக்குறைக்கு, இது மாதிரியான பிரச்சனையில வியாபாரத்துல நஷ்டம், தொழில ஈடுபட முடியாம அங்க ஒரு அடி. மனம் நிம்மதியா இருந்தாதான் எதுலையுமே ஒரு வெற்றி கிடைக்கும். அப்ப மனம் நிம்மதி இல்லை, வரதெல்லாம் தோல்வி, எல்லாத்துலயும் ஒரு மந்தம், செய்யற அத்தனை செயல்லையும் ஒரு மந்தம், ஏதோ பிரம்ம பிடிச்சது மாதிரி. என்னடா ஆச்சு, என்ன நடந்ததுன்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த 7.5 சனி தான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. திடீர்னு ஒரு சோர்வாகுது, திடீர்னு மனக்குழப்பம் வருது, தேவையில்லாத பிரச்சனைகள் வருது, தேவையில்லாத வம்பு வழக்கு வருது, அதுக்கெல்லாம் காரணம் இந்த 7.5 சனி தான். குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை வருதா, எங்கேயோ ஆப்பு வைக்கிறான் யாரு, நம்ம சனி பகவான் தான். திடீர்னு ஒரு விபத்து நடக்குதா, சின்ன சின்ன விபத்துக்கு அறிகுறி காட்டுங்க, அப்பவே நீங்க சுதாரிச்சுக்குங்க. ரொம்ப ரொம்ப சுதாரிப்பா இருக்கணும் அந்த விஷயத்துல. அப்படி சுதாரிப்பா இல்லாம சில பேர் கொஞ்சம் விபத்துல சிக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படியே அலட்சியமா இருந்தாலும், எதுவுமே செலவு பண்ண மனசு இல்லாம பொத்தி பொத்தி வச்சிருந்தாலும், இப்ப ஒரு நோயை காட்டியிருக்கோம், ஒரு விபத்தை காட்டியிருக்கோம், ஒரு வம்பு வழக்கை காட்டியிருக்கோம், திடீர்னு தேவையில்லாத செலவினங்களை கொண்டு வந்து கொடுக்கும். எப்போதோ கையெழுத்து போட்டவன் இப்ப பணம் வந்து கேட்பான், அதை வாங்கிட்டு ஓடி போனவன் ஒருத்தன். இப்ப நீங்க சிக்கி இருப்பீங்க. எவ்வளவு பிரச்சனைய தாங்கிக்கிறது, சிங்கம் மாதிரி இருந்த எங்களை அசிங்கமாக்கி விட்டு போயிட்டான் ஐயா அப்படிங்கிறது மாதிரியான சூழ்நிலையை இப்ப நீங்க சந்திச்சிருப்பீங்க. என்னதான் இருந்தாலும் சனி பகவான் ஆதிக்கம் கண்டிப்பா இருக்கும். 7.5 சனியினுடைய ஆதிக்கம் இருக்கும். வெளியில சொல்லாம வேணா அழுவலாம்,
அதனால கொஞ்சம் தைரியமா தான் இருப்பீங்க, வெளியிலாம் காட்டிக்க மாட்டீங்க. ஆனா உள்ளுக்குள்ளார ஒரு அதிர்வு இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஆனால் இந்த பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சனி பகவான் எப்பொழுதுமே நம்மளை அடிக்க போறாரு, நம்மளை வதைக்க போறாரு, நம்மளை கஷ்டப்படுத்த போறாரு அப்படின்னா அதற்கான தகுதியையும் வலிமையையும் முன்பே கொடுத்து விடுவார். அவருடைய பெயர்ச்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். முதல்ல தொழில் சனியா வருவாரு, அப்புறம் லாப சனியா வருவாரு, அடுத்தது விரய சனியா தான் வருவார். அப்ப என்ன பண்றாரு? தொழிலை கொடுத்து அல்லது வேலை கொடுத்து அதுல லாபத்தை கொடுத்து அடுத்தது அதுல விரயத்தை கொடுப்பார். இங்கதான் அவருடைய சுயரூபம் உங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவருடைய அடி பலமா இருக்கு. நான் கொடுத்துட்டேன், கொடுத்து தான் அடிக்கிறேன், நீ தாங்கக்கூடிய வலிமையை அடைஞ்சே ஆகணும், அதுக்காகத்தான் நான் உனக்கு முன்னாடியே கொடுத்துட்றேன். இப்ப அழுவுனா எப்படிப்பா? சனி பகவானாலே அப்படிதான், கொடுத்து விட்டுத்தான் அதற்கான இழப்பையும் அதற்கான துன்பத்தையும் துயரத்தையும் வலியையும் அவர் கொடுப்பார். அப்பதான் நம்ம சுதாரிச்சுக்கணும். சரி, கொடுக்கும் போதெல்லாம் அலட்சியமா இருந்துட்டோமே, அப்பெல்லாம் இந்த ஜோதிடம் தேவைப்பட்டிருக்காதே, நமக்கு தேவைப்படாம போயிடுச்சே, பார்த்துருக்கலாமே. நல்லா லாபம் வரும்போது, தொழில் வாய்ப்பு வரும்போது, வேலைக்கான வாய்ப்புகள் நிறைய வரும்போது இந்த ஜாதகத்தை பார்க்காம, ஏன்னா நமக்கு நேரம் நல்லா இருந்தது, அப்ப நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதை பார்த்துருந்தீங்கன்னா நீங்க சுதாரிச்சிருப்பீங்க. விதி மாறி இருக்கும். உங்க விதி மாறக்கூடாதுன்னா உங்களை பார்க்க விடாது இது மாதிரியான ஜோதிட அமைப்பை. இப்ப பாக்குறீங்க, பரவாயில்ல, இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தே கிடந்துடாத, எழுந்திரி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த வக்ர பயிற்சி. இந்த வக்ர பயிற்சி ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த காலகட்டத்தில் நீங்க எது செஞ்சாலும் சரி, அப்படியே எதுலெல்லாம் உங்களுக்கு ஒரு அவமானம் கிடைச்சதோ, தோல்வி கிடைச்சதோ, இழப்பு இருந்ததோ அல்லது பறி போச்சோ, எல்லாத்துலயும் ஒரு பாசிட்டிவா நடக்க போகுது. அது அப்படியே மறுபடியும் செய்யுங்களேன். அதுல ஒரு பாசிட்டிவ் இருக்கும், அதுல ஒரு ஏற்றம் இருக்கும், அதுல ஒரு வெற்றி இருக்கும், அதுல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அப்படியான அமைப்பு தான் இந்த வக்ர சனி பயிற்சி. இந்த வக்ர சனி பயிற்சி காலகட்டத்தில் தேவையில்லாத ஒரு விஷயத்தை செய்ய வச்சு வீண் பழிக்கு ஆளாகக்கூடிய அமைப்பும் உருவாகும். எச்சரிக்கை. முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க, அவங்கள்ட்ட இருந்து சொடுக்கு போட்டு தப்பிப்பீங்க. வேலை செய்யறவங்களே கெடுக்க நினைக்கிறாங்க, கெடுக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. இது வரைக்கும் ஏன் இப்படி நடந்தது, அதற்கான அடிமுடியை காணுவீர்கள், அதற்கான வேரை கண்டுபிடிப்பீங்க. இப்ப களை எடுப்பீங்க. இது வரைக்கும் பழிச்சுக்கிட்டு இருந்த அந்த தந்திரம் மந்திரம்லாம் இப்ப உங்கள்கிட்ட பழிக்காது. இனிமே திட்டமிட்டு தான் செய்வீங்க. அப்படியான அமைப்பு. கவலைப்படாதீங்க, சனி பகவான் பார்த்துப்பாரு. இனிமே தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தா போதும். உங்கள் எதிர்காலத்தை மாற்றி அமைக்க வேண்டிய, உங்கள் வரலாறை மாற்றி எழுத வேண்டிய ஒரு காலகட்டம் இது. இனிமே பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காதுங்க. ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறது மாதிரி தான். ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன் இவ்வளவு தைரியமா தன்னம்பிக்கையோட சொல்றேன் அப்படின்னா, முதல்ல சனி பகவான் யாருன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஒரு நீதிமான், தர்மக்காரகன் யாரு? சனி பகவான். மனிதன் செய்யற ஒவ்வொரு செயல்களுக்கும் பலனை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் அப்படின்னா, நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது, நாம எப்படி செய்யறோமோ அதற்கான பலனை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சனி கிரகம். நீதி, நேர்மை, தர்மம் இப்படிலாம் யாராவது கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கு, அருள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுல யாருக்காவது நீதி, நேர்மை, தர்மம் இல்லாம இருக்கு அப்படின்னா சனி பகவானுடைய ஆதரவு, அருள் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப நல்லதும் கெட்டதும் இரண்டின் தாக்கமும் சனி பகவானால் இருக்கும். அதுவும் அதிக அளவு இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல வீரியத்தோட செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு பலனும் இருக்கும். ஆனா உடனே எதிர்பார்க்க முடியாது. அதுதான் சனி பகவான்கிட்ட பிடிக்காத ஒரே விஷயம். உடனே எதிர்பார்க்க முடியாது. நம்மளும் ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம் வரவங்கள்ட்ட, இந்த மாதிரி அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா பழிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. சனி பகவானுடைய சுயரூபம் தெரியல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எப்பொழுதுமே அவரு பொறுமையா இருப்பாரு, அமைதியா கேட்பாரு. ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்றீங்களா உங்களை சோதிப்பாரு. இந்த பரிகாரத்தை பயப்புள்ள தொடர்ந்து செய்தா, இல்ல பாதியிலே விட்டுருதா, இல்ல தன்னம்பிக்கையோட செய்தா, இல்ல நம்பிக்கை இல்லாம செய்தா, இப்படிலாம் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நம்மளை சோதிக்கிறதுல நம்மளுடைய வாதியாரை விட, நம்மளுடைய எதிரிகள் துரோகிகளை விட சனி பகவான் மிக உயரத்துல இருக்கார். அதையும் தாண்டி அந்த ஒரு தொடர்ச்சி இருந்தது பரிகாரத்துல. நம்ம தொடர்ந்து ஒரு பரிகாரத்தை செய்யறோம் அப்படின்னா அப்பதான் அது பலிக்கும், அது நடக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்ப சனி பகவான் கொடுக்கணும்னு நினைச்சா அவர் உடனே திருப்தி அடைய மாட்டார். இங்கதான் அதான் விஷயமே. அதே நேரத்தில் சனி பகவானுக்கு 3, 7, 10ஆம் பார்வை உண்டு. அவர் இருக்கிற இடத்த கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவாரு, அவர் பார்க்குற இடத்த கொஞ்சம் சோதிப்பாரு. அவ்வளவுதான். எந்தெந்த கிரகம்லாம் நட்பா இருக்கும் அப்படின்னா, சனிக்கு புதன், சுக்கிரன், ராகு, கேதுலாம் நட்பு கிரகம். சூரியன், சந்திரன், செவ்வாய் பகை கிரகம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு பலனையும் கொடுப்பார். இங்க பாருங்க, நமக்கு நல்லதும் கெட்டதும் ஏன் வருது அப்படின்னா இதை பொறுத்து தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். நட்பு கிரகத்தை பார்க்கும் போதோ அல்லது கூட பயணிக்கும் போதோ, கூட இருக்கும் போதோ நல்லது செய்வாரு கூட சேர்ந்துக்கிட்டு. எதிரி கிரகத்தோட போனா அங்க போர் நடத்துவார். அப்ப
சண்டைன்னா சட்டம் நமக்கு கீழே தான் செய்யும். ஆளாளுக்கு போட்டு அடிச்சா நம்ம என்ன பண்றது? அந்த மாதிரியான அமைப்பு தான் இந்த சனி பகவானின் அமைப்பு. அதுபோல ஆதிக்கம் எதுல செலுத்துவாரு? ஆயுள்ல. சனி பகவானுடைய அருள் வேணும், நமக்கு தீர்க்க ஆயுள் வேணும் அப்படின்னா இதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. வேற யாருக்கும் இந்த ஆதிக்கம் கிடையாது, எந்த கிரகத்துக்கும் கிடையாது, சனி பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுல ஒரு நீதியும் தர்மமும் இருக்கும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அது நியாயத்துக்காக நீங்க அந்த கஷ்டத்தை அடைஞ்சிருப்பீங்க. அதுதான் சனி பகவான் கொடுக்கிற கஷ்டம். நல்லா தெரிஞ்சுங்க. வேற யார் கொடுக்கிற கஷ்டமா இருந்தாலும், எந்த கிரகம் கொடுக்கிற கஷ்டமா இருந்தாலும் வேற வேற அர்த்தங்கள் இருக்கலாம். ஆனா சனி பகவான் கொடுக்கிற கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் அர்த்தம் இருக்கு அப்படின்னா அது நீதியோட நேர்மையோட நியாயத்தோட கிடைக்கக்கூடிய கஷ்டமா இருக்கும். அதாவது நீங்க நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் நல்லதுக்காகவும் படுற கஷ்டமாக அது இருக்கும். அது மட்டும் இல்ல, சனி பகவான் கர்ம பலன்களை சரியா கொடுக்கிறவர். எந்த இடத்துலையும் பிசுகு தட்டவே தட்டாது. கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்தே தீர்வார். ஆனால் தர்மம் பண்றோம் அப்படின்னா அந்த பலனை எப்படி கொடுப்பார் தெரியுமா? தென்னை மரத்தடியில் போயிட்டு இருக்கீங்க, மரத்துல இருந்து தேங்காய் விழறதுக்கும் அங்கிருந்து அந்த சருகு விழறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி தான் பரிகாரம் செய்யல சனி பகவானையோ அல்லது சிவனையோ நம்ம வணங்கல அப்படின்னா என்ன நடக்கும்? நாம திருந்தல அப்படின்னு அர்த்தம் அந்த விஷயத்துல. இதுதான் பரிகாரம் பலிக்கலன்னு சொல்றது. எது காரணம் என்ன தெரியுமா? முதல்ல எதுக்காக பரிகாரம் செய்யறோமோ அதை நாம சரியா உணர்ந்தோமா, வருத்தப்பட்டோமா, இதுக்கு மேல அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமா, அதுக்கு அப்புறம் அந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யறோமா, தொடர்ந்து அந்த வலியையும் வேதனையும் நம்ம அடையிறோமா, இது இரண்டாவது விஷயம். அப்படியான பரிகாரத்தை அவர் ஏற்பார். அந்த கர்ம பலனை சரியா கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். பொய் சூது வஞ்சகம் இதெல்லாம் செய்யறவங்களை கண்டிப்பா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவருடைய அருள் சுத்தமா இருக்காது. உடனே யார அனுப்பிடுவாரு? செவ்வாய் பகவானையோ அல்லது ராகு கேது பகவான்களையோ அல்லது சூரிய பகவானையோ அனுப்பி விட்டுருவார். நீ பாத்துக்க, இந்த காவல்துறையை ஏவி விடுறாங்களா அரசியல்வாதிகள், அந்த மாதிரி ஒரு நீதிபதி உடனே காவல்துறையை ஏவி விடுவாங்கள, அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு, அந்த மாதிரி. அதனால தர்மம் மட்டுமே சனி பகவானுக்கு பிடிக்கும். அதே நேரத்தில் பொறுமையையும் பொறுப்பையும் வலியுறுத்துவார். எந்த இடத்துல நீங்க பொறுமையா இருப்பீங்களோ அந்த இடத்துல சாதிக்கலாம், எந்த இடத்துல பொறுப்பா இருக்கீங்களோ அந்த இடத்துல வெற்றி பெறலாம். இதை உணர்த்துவார். சனி பகவானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு, சனி பகவானுக்கு பிடிக்காத இடம் ஒன்று இருக்கு. என்னன்னா, எங்கெல்லாம் விளக்கு எரியலையோ இருட்டா இருக்கோ அங்கெல்லாம் சனி பகவான் சூழ்ந்திருப்பார். எனக்கு ரெண்டு பக்கம் இருக்கு அப்படிங்கிறது மாதிரி ஒரு அரக்கனாக அல்லது அசுரனாக அல்லது தீய சக்தியாக இருள் இடத்துல இருப்பார். அதே இடத்துல ஒரு சுடர், ஒரு தீபம், ஒரு விளக்கு, ஒரு வெளிச்சம் இருந்தது அப்படின்னா அங்க தெய்வீக மனம் கமழும் அளவுக்கு மாறி இருப்பார். இதுதான். அப்ப என்ன பண்ணும்? எந்த இடத்தையும் ஒரு வெளிச்சத்தோட வச்சுக்கணும். அது நம்ம வாழ்க்கைக்கு உணர்த்தக்கூடிய பாடம். நம்ம மனசுல கள்ளம் கபடம் அவநம்பிக்கை இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு பிரைட்னஸ் இருக்கணும் நம்ம மனசுலையும் சரி இடத்துலையும் சரி. இப்படி பாடத்தை உணர்ந்துக்கணும் நம்ம வாழ்க்கையில. அதுபோல அமங்கல சொற்களை பேசுபவர்கள் எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் ஒரு அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் வயசானவங்களாக இருக்கட்டும் தப்பு தப்பாக சொல்லுவாங்க, திட்டுவாங்க, தரக்குறைவாக பேசுவாங்க, இல்லது யாராவது திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடாது, ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சனி பகவானுக்கு. உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்டுவார். அப்புறம் பொய் சூது வாது வஞ்சகம் இவங்களையும் பிடிக்காது. அப்போ சனீஸ்வரன் இது மாதிரியான குணங்களை கொண்டவர். ஆனால் ஒரு மனுஷனை கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கான யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இவருக்கு மட்டும்தான் உண்டு. ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா நல்ல வழியில அந்த பணம் கிடைக்கும், அவன் நிரந்தர வருமானத்தை அடைவான். அந்த பணம் அவனை விட்டு போகாம நிலைச்சு நிற்கும். நிலைச்சு நின்னாதான் கோடீஸ்வரன் ஆக முடியும். வர வர போயிட்டே இருந்தனா கோடீஸ்வரன் ஆக முடியாது. அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். பொதுவா ஒரு ராசியில அதிக காலம் இருக்கிறவரும் சனி பகவான் தான். அதனாலதான் சனி பகவானை பார்த்து எல்லாரும் நம்ம பயப்படுறது. அப்ப தெரிஞ்சுங்க, இருக்கிற கிரகத்திலேயே ஒரு அதிசக்தி வாய்ந்த கிரகம் சனிதான். பயந்தே ஆகணும். எந்த அளவுக்கு பயந்து நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு 4 பேருக்கு நல்லது செஞ்சு செய்யற தொழிலை கடவுளா நினைச்சு குடும்பத்தை பெண்களை கடவுளா நினைச்சு நம்ம செயல்படுறோமோ வணங்குறோமோ அந்த அளவுக்கு அவர் அந்த பாசத்தையும் நேசத்தையும் அருளையும் பணத்தையும் பொருளையும் செல்வத்தையும் அள்ளி கொடுப்பவர். இவர் ஜாதகத்துல ஏற்படுத்துற தாக்கம் கொஞ்ச நஞ்சம் இல்ல, ரொம்ப ஆழமா இருக்கும். அடி வரைக்கும் இவர் போய் தாக்குவார். மூளை முடுக்கு இண்டு எடுக்கலாம். எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, எது நடந்தாலும் இவருடைய தாக்கம் அதிகமா இருக்கும். செலவு அதிகமா கொடுக்கிறவர், கடன் அதிகமா கொடுக்கிறவர், நோயை வலுவா கொடுக்கிறவர், அதெல்லாம் சனி பகவான் தான். ரொம்ப கடுமையா இருப்பார். யாருக்கிட்ட? கடுமையா இருக்கிறவங்கள்ட்ட, அன்பா இருக்கிறவங்கள்ட்ட அன்பா இருப்பார். ஒரு சிறந்த நீதிக்கு உதாரணம் சனி பகவான் தான். ஒன்றும் இல்லைங்க, அவருடைய அருளை பெற்றுட்டோம்,
அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக கோடீஸ்வரன் தான். இந்த அற்புதமான காலத்தை சிறப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இருக்கிற சூழ்நிலைக்கு இதெல்லாம் நடக்கிற காரியமா, இதெல்லாம் எங்களால் முடியுமா, நாங்கள் படுற அவமானம் இல்லை, நாங்கள் படுற அசிங்கம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நாமளும் ஜெயிக்கலாங்கிற நம்பிக்கை முதல்ல வேணும். இந்த கிரகத்தெல்லாம் விடுங்க, கடவுளை எல்லாம் விடுங்க. இந்த நம்பிக்கை இருந்தாதான் கடவுளுடைய அருளே நமக்கு கிடைக்கும். அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்க முதல்ல நம்ம யார், அதுக்கப்புறம் தான் இயற்கை நமக்கு அருள் செய்யும், தெய்வங்கள் கை கொடுக்கும். அந்த நம்பிக்கை முதல்ல நமக்கு வேணும். அந்த நம்பிக்கைங்கிற சக்கரத்தை சுத்தி தான் இந்த உலகமே சுழண்டுட்டு இருக்கு. அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்ம எதையுமே செய்ய மாட்டோம். அடுத்த நிமிடங்கள் நமக்கு தேவையில்லாத நிமிடமா இருக்கும். அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அடுத்த நிமிடம் கூட நமக்கு தேவை. எல்லாம் சொல்லுவாங்க ஏதோ போயிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. அவங்கள்ட்டெல்லாம் ஒட்டவே ஒட்டாதீங்க, அவங்க பக்கமே தலையெடுத்து வைக்காதீங்க. ஒரு மனுஷன் நம்பிக்கை இல்லாம இருக்கான் அப்படின்னா அவன் வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். நம்பிக்கையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு வாழ்க்கையில் அப்படின்னா அந்த வாழ்க்கை நரகம் தான். என்னத்தை வாழ்ந்து, என்னத்தை சம்பாரிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, இப்படி எண்ணத்தாங்க. எப்பொழுதுமே நாம எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாதுங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். தச்சு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தன்னுடைய வருமானத்துல மனைவி, 2 பிள்ளைகள், இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுறாரு. அப்போ ஒரு நாள் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாணயம் கிடைக்குது. அந்த நாணயத்தை எடுத்து பார்க்குறாரு. அது நடுவில் ஒரு ஓட்டை இருக்கு. அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்காரு, ஒரு ஜாதகர் சொல்லியிருக்காரு, ஒரு ஜோசியர், ஓட்டை விழுந்த நாணயத்தை எடுத்து வச்சோம்னா நமக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த நாணயத்தை எடுத்து பையில போட்டுக்கிறாரு. நாமளும் அதிர்ஷ்டக்காரர்களாக மாறிடுவோம், பணக்காரனா ஆயிடுவோம் அப்படின்னு எடுத்து பையில போட்டுக்கிறாரு. அடுத்த நாள் என்ன பண்றாரு, அதை மனைவிட்ட எடுத்து கொடுக்குறாரு. இதை பத்திரமா வச்சுக்க அப்படிங்கிறார். அப்ப நாணயம் கிடைச்சிருச்சு, இதுக்கு மேல நமக்கு நல்ல காலம் அப்படின்னு நினைக்கிறாரு. வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு அவருக்கு நடக்கிறதாலும் நல்லதாவே இருக்கு. நல்லதாவே நடக்குதா, அதுக்கு காரணம் அந்த நாணயம் தான் அப்படின்னு நம்புறாரு. உடனே மனைவிட்ட சொல்லி அந்த நாணயத்தை ஒரு கருப்பு துணியில உள்ள வச்சு கொஞ்சம் உப்பு வச்சு முடிச்சு போட்டு என்கிட்ட கொடு, நான் கொண்டு போய் நம்ம வேலை செய்யற இடத்துல வைக்கிறேன். ஒரு மிஷினரி பெருசா வச்சிருக்காரு, அதுக்கு அடியில் வச்சா நல்லதுன்னு ஜோசியர் சொல்றாரு, அதனால கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க மனைவி என்ன பண்றாங்க, அது மாதிரியே அந்த காசை போட்டு உப்பு கொஞ்சம் வச்சு அதை முடிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவர் கொண்டு போய் அந்த மிஷின் அடியில் வச்சிடறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்தடுத்து பிராஞ்சி ஓபன் பண்றாரு, பெரிய தொழிலதிபரா ஆகுறாரு. பசங்களுக்கெல்லாம் நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. பெரிய பெரிய இடத்துல அந்த ஊருக்கே மெச்சுற அளவுக்கு கோடீஸ்வரன் ஆயிடுறாரு. பல ஆண்டுகள் கழிச்சு பேர குழந்தைங்க வீட்டுக்கு வராங்க. அப்ப பேசிட்டு இருக்காரு, அப்போ நான் எப்படி பணக்காரனா ஆகணும், எப்படி நான் கஷ்டப்பட்டேன், அந்த மாதிரி நீங்களாம் உழைக்கணும், கஷ்டப்படணும், அதே நேரத்தில் அதிர்ஷ்டமும் வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கை வரலாற சொல்லிட்டு இருக்கும்போது தன்னுடைய மனைவி கிட்ட அந்த மிஷினில் இருக்கிற அந்த நாணயம் முடிச்சு எடுத்துட்டு வாங்குறாரு. அவங்க போய் அந்த நாணயம் முடிச்சு எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அவர் பிரிச்சு பார்க்குறாரு, அதிர்ச்சி ஆயிடுறாரு. பட் செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு. அதுதாங்க பெரிய விஷயமே. ஆச்சரியமா இருக்கு நம்ம கேட்கறது. இது உண்மையான சம்பவம், நடந்த சம்பவம். என்ன இருந்தது அப்படின்னு வீடியோட கடைசியாக பார்ப்போம். சரி, இப்போ ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா லாபச்சனி நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது என்ன வரப்போகுது, 7.5 சனி வரப்போகுது. இதுலேயே பாதி பயத்தில் இருந்திருப்பீங்க ரிஷபராசி நண்பர்கள், தோழிகள் எல்லாரும். அந்த பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சனி பகவானை பொறுத்தவரை கொடுத்துட்டு தான் அந்த பிரச்சனையை கொடுப்பாரு, கஷ்டத்தை கொடுப்பாரு. உனக்கு முதல்ல தாங்குற சக்தி இருக்கணும்ல, அதுதாங்க கடவுள். நமக்கு தாங்குற சக்தி இருந்தால் மட்டும்தான் நமக்கு பிரச்சனைகள் வரும். அப்படி தான் சனி பகவானும் முதல்ல கொடுப்பார், அப்புறம் பிரச்சனையை கொடுப்பார். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்தது தொழில் சனி. ஏனோ தானோன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்த, ஊரில் உலகத்தில் அவமானப்பட்டுக்கிட்டு இருந்த, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையே, நமக்குன்னு ஒரு வேலை இல்லையே, நமக்குன்னு ஒரு வருமானம் இல்லையே அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு வேலையையோ தொழிலையோ காட்டியிருப்பார். நல்லா யோசிச்சு பாருங்கள். வாய்ப்பை பயன்படுத்தாமல் வேணால் நீங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ காட்டியிருப்பார். அதுக்கு அடுத்தது அந்த தொழிலை விடாமல் செஞ்சுக்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த தொழிலில் லாபத்தை வர்றதை இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. கொஞ்சம் நல்ல லாபமோ அல்லது அபரித லாபமோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. காரணம் என்ன, அடுத்தது விரைச்சனி வருது. அதுக்கு தான் நிறைய கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் கிடைக்கல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற அந்த ஜாதக முறைப்படி ஜோதிடத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் அது மாறுபடலாம். ஆனால் பொதுவாக என்ன கிரகம் இருந்தாலும் இப்போ நல்ல வேலையில் இருக்கணும், நல்ல தொழில் செய்யணும், அதில் நல்ல லாபத்தை நீங்கள் அடையணும். அடுத்தது வரக்கூடிய விரைச்சனி, அதனால தான் கொடுத்துட்டு அப்புறம் கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் அவமானப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க, கேவலமாக பேசியிருப்பாங்க, ஒரு வருமானம் இல்லாமல் தவிச்சிருப்பீங்க. நமக்குன்னு ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு பெண்கள்லாம் ஏங்கி தவிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய
அதிபதி யார்? சுக்கிரன் தூக்கி நிறுத்தி இருப்பார். ஒரு வேலையை தொழிலையே காட்டியிருப்பார். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் உங்கள் ராசியில் இந்த வக்ர சனி பயிற்சி காலகட்டத்தில் இருந்தார். அப்போ உங்கள் ராசியில் இருக்கும்போது உங்களுக்கான சுய கௌரவத்தை ஏற்படுத்தி இருப்பார். நாங்களும் நல்லா வாழணும் அப்படின்னு உங்களை நினைக்க வச்சுருப்பார். கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை இருந்திருக்கும். சளி, தலைவலி, உணவால் பிரச்சனை, செரிமான கோளாறு, காய்ச்சல், சிறுநீரக கோளாறு இப்படிலாம் இருந்திருக்கும். அப்புறம் சுக்கிரன் இருந்தனால இனிப்பு சாப்பிட்ருப்பீங்க, கொஞ்சம் கூலிங்காக குளிர்பானம் சாப்பிட்டதுனால பிரச்சனை வந்திருக்கும். இப்படி பெண்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிராகவும் சில விஷயங்கள் நடந்திருக்கும். உங்களை வளர விடாமல் தடுக்கிறது, உங்கள்கிட்ட சண்டை போடுறது, உங்களை ஏமாத்துறது, இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி. ஏன்னா ஒரு ஏமாற்றம் அடைஞ்சால் தான் அதில் சுதாரிச்சுப்பீங்க. ஒரு நஷ்டம் வந்தால் தான் அந்த தொழிலை சரி பண்ணுவீங்க. அரசு மூலியமாக கூட சில முன்னெச்சரிக்கை பிரச்சனை வந்திருக்கும். அதெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த நேரத்தில் நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு. உடனே இந்த வக்ர சனி பயிற்சி வந்து அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வை கண்டுபிடிக்க வைக்கும். ஒரு நல்ல எதிர்காலம் ஆண்களுக்கு, பெண்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை இந்த நேரத்தில், இந்த 138 நாளில் நீங்கள் அமைச்சிக்கலாம். முக்கியமாக திருமண யோகம் வருது. ஆனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் திருமணத்தில் பிரச்சனை உண்டு. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 2 பேர், நீங்கள் 2 பேருக்கு போட்டி போடுவீங்க, இல்லைன்னா உங்களுக்காக 2 பேர் போட்டி போடுவாங்க. அது ஆண்களோ பெண்களோ. அப்போ திருமணத்தில் கண்டிப்பாக ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, அல்லது கடத்திக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுறது, அல்லது அவங்கள பிடிக்காம அடுத்தவங்கள்ட்ட, முக்கியமாக இந்த 3வது உறவு, 3வது நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்லதுலேயும் இந்த மாதிரி ஒரு அமைப்பும் உண்டு. அப்போ அதெல்லாம் என்ன, நம்ம வாழ்க்கைக்கு நல்லது செஞ்சாலும் இப்போ அவமானத்தை நம்ம தேடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நிதானமாக சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஒரு சுய கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுடைய குடும்ப பேரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் சரியான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது கல்யாணமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி. இன்னொரு விஷயம், ஒரு புது உறவால் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். சீக்ரெட் பிரச்சனை, வெளியிலையும் சொல்ல முடியாமல், உள்ளுக்குள்ளாரும் பயன்படுத்த முடியாமல், அல்லது உள்ளுக்குள்ளாரையும் புழுங்கிட்டே இருப்பீங்க. அதற்கான ஒரு விடிவு காலத்தை இந்த காலகட்டம் கொடுக்கும். அதாவது நேர் வழியை தேர்ந்தெடுக்கிறதா, தவறான வழியிலே பயணிக்கிறதா, அல்லது நம்மளை யாரோ பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்மளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சு இருந்திருப்பீங்க இது வரைக்கும். நண்பர் ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் எங்கேயோ சிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். நல்லா யோசிப்பீங்க, எது முக்கியம் எது முக்கியம் இல்லை. அப்போ தவறு செஞ்சுருந்தால் அதுக்கான பரிகாரம் என்ன, அதை நம்ம செய்வோம். தவறை உணர்ந்து அதற்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் அவமானப்பட்டிருந்தீங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். அதே நேரத்தில் ஒரு வேலையிலையோ தொழிலையோ அவமானப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய தனித்திறமைகள் வெளிப்படும். அங்கே சரியான முடிவு எடுப்பீங்க. எப்படியா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை இந்த வக்ர சனி பயிற்சி ஏற்படுத்துவார். சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் சரி, யாருக்கு கஷ்டம் இல்லை. எல்லா நேரத்துலையும் ஒரு குடும்பத்தில் கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும், ஏதோ ஒரு கஷ்டம். ஏன்னா ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. நம்ம வாழ்க்கையும் அப்படி தான். நல்லது நடந்தால் கெட்டது நடக்காது, கெட்டது நடந்தால் நல்லது நடக்காது. அப்படி தான். நல்ல குடும்பம் அமைஞ்சதுன்னா வருமானத்துக்கு சிக்கல் இருக்கும், நல்ல வருமானம் அமைஞ்சதுன்னா நல்ல குடும்பத்துக்கு சிக்கல் இருக்கும். இது இயற்கை. ஏன்னா ஒரே நேரத்தில் நம்ம இரவையும் பகலையும் பயன்படுத்த முடியாதுல்ல. ஒன்று போனால் தானே ஒன்று பயன்படுத்த முடியும். அதுதான் வாழ்க்கை. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், துன்பம் இருந்தால் அடுத்தது இன்பம் உண்டு, இன்பம் இருந்தால் அடுத்தது துன்பம் உண்டு. அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும், அல்லது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஏற்பாடு முன்னேற்பாடு நம்மகிட்ட இருக்கணும். அவ்வளோதான். தெரியுங்களா? இப்போ இரவு வரப்போகுது, நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் தயாராகிடுவோமா, எல்லா வேலையும் முடிச்சிடுவோமா, இரவுக்கும் சேர்த்து நம்ம சாப்பிட்றோமா, கரெக்டாக எல்லாம் படுக்கையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு தூங்கிடுறோமா அந்த இரவில். அப்போ தயாராகிடுறோம். அதுபோலத்தான் அடுத்தது உங்களுக்கு விரைச்சனி வருது, அதற்கான தயாராக வருது. அதை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பொருளாதார வரவுகளும் இப்போ சிறப்பாக இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அந்த 7.5 சனியை சமாளிக்கக்கூடிய வலிமையை இப்போ வக்ர சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். ஏற்கனவே சிறப்பாக இருந்தாலும் அதில் சோதனைகள் நடக்கக்கூடிய காலகட்டமும் இதுதான். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு உங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும், சில புரிதல்களை கொண்டு வரும், ஒரு சடன் பிரேக் ஒன்று போடும். அது எல்லாமே நம்ம சுதாரிச்சுக்கணும், நம்ம தெளிவாய்க்கணும் ஒரு விஷயத்தில் அப்படின்னு.
குடும்பம் நல்லா போயிட்டுருங்க இப்போ. ஆனால் ஜென்மத்தில் சுக்கிரன் வந்து அமர்ந்தனால குடும்பத்தில் கொஞ்சம் சந்தேக பிரச்சனை வரும். கணவன் மனைவிக்குள்ளார, பெற்றவங்க பிள்ளைங்க மேலே, பிள்ளைங்களுக்கு பெற்றவங்க மேலே, நண்பர்களுக்கு தோழிகள் மேலே, தோழிகளுக்கு நண்பர்கள் மேலே, இப்படி சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமும். சந்தேகம் சும்மா வராது, நெருப்பு இல்லாமல் புகையுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அப்படியான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும். புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? தெளிவாக சொல்லணுமா? சரி. இப்போ காதலன் காதலியை சந்தேகப்படுறாங்க அப்படின்னா வீணாக சந்தேகப்படுறாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். வேறு யாராவது அந்த காதலிக்கிட்ட பேசுறது மாதிரியோ, வேறு யாராவது அந்த காதலிக்கிட்ட பேசுறது மாதிரியோ, பழகிறது மாதிரியோ ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் இந்த சூழ்நிலை. அதுதான் கிரகம்ங்கிறது. நெருப்பு இல்லாமல் புகையாது. ஏதோ ஒரு வழியில் குடும்பத்திலேயோ, காதல்லையோ, திருமண வாழ்க்கையிலேயோ பிரச்சனையை இந்த சுக்கிரன் அமைப்பு ஏற்படுத்தும். ஜென்மத்தில் இருக்கிற சுக்கிரன் அமைப்பு. இப்போ அது ஒன்று சரியாகலாம், இல்லைனா அந்த பிரச்சனையை வரலாம். இதெல்லாம் எதுக்கு? நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே. ஆனால் யோகங்கள் அற்புதம். அரசாங்க வேலை கிடைக்கும், அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் பிரச்சனை முடியும், பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படும். அப்போயே நீங்கள் சுதாரிச்சுக்கணும். தொழில் நிறுவனங்களை உருவாக்க முடியும். அப்புறம் வீடு வாங்கிறது, மருத்துவமனை கட்டுறது, வீடு கட்டுறது, இது மாதிரியான அமைப்பெல்லாம் மிக சிறப்பாக இருக்குது. ரிஷப ராசிக்கு ஒரு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்குது. அதை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு காலகட்டம். ஒரு சொத்து வாங்குவீங்க, அந்த இடத்துல ஒரு நல்ல நிறுவனத்தை ஆரம்பிக்கலான்னு ஐடியா பண்ணுவீங்க. இன்னும் 2.5 வருஷத்தில், குறிப்பாக இன்னும் 2 வருஷத்தில், அடுத்த 7 வருஷத்துக்கான பொருளாதார பிளான் உங்கள்கிட்ட இருக்கணும். முதலீடு அதிகமாக போடாமல் 7 வருஷத்துக்கான எந்த பிரச்சனை நடந்தாலும் அந்த பொருளாதாரத்தை வச்சுக்கோங்க. தொழில் செய்கிறவங்க ஒரு நிறுவனத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இடத்தை தக்க வைத்து கொள்ளுங்கள். உங்களது திறமையை வெளிக்காட்டி, நான் தான் இந்த இடத்துக்கு ராஜா, என்ன மாதிரி இந்த வேலை யாராலும் செய்ய முடியாது, இந்த திறமையை நீங்கள் காட்ட வேண்டிய ஒரு காலகட்டம் இது. இந்த நேரத்தில் உங்களுக்கு காட்டும். அதுபோல் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா இங்கே நான் என்ன சொல்கிறேன் புரிஞ்சுக்கணும். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். எல்லாருக்குமே நல்லது நடக்கும்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே கெட்டது நடக்கும்னு சொல்ல முடியாது. இருக்கும் ஆனால் இருக்காது அப்படிங்கிற கதை தான். ஏன்னா வக்கரம் அப்படின்னாலே அப்படி தான் குழப்பத்தை உருவாக்கிடும். ஒரு நிலையில் இருக்காது. மற்றபடி எந்த பயிற்சியாக இருந்தாலும் சொல்லிடலாம். இந்த வக்கர பயிற்சி இருக்குல்ல, அதுதான் அந்த வடிவேல் கதை தான். அது இருக்கும் ஆனால் இல்லை, இல்லை ஆனால் இருக்குது, இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். யாராவது கேட்டிங்கன்னா நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, நல்லா இருக்கேன் ஆனால் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. எப்படிப்பா உடம்புலாம் சரியாயிடுச்சா, இந்த பிரச்சனை இருந்ததா சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சுங்க, ஆனால் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். கடன்லாம் தீர்ந்துருச்சு ஆனால் கொஞ்சம் இருக்குது, அதுவும் முடிஞ்சுன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படிம்போம். அப்படித்தான் இந்த வக்கர பயிற்சியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எல்லா விஷயத்துலையும், நல்லதுலேயும் சரி கெட்டதுலேயும் சரி. என்ன பண்ணோம்? நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் தீவிர முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது நடக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு தெய்வம் வரம் கேட்க வந்திருக்கு அப்படின்னா என்ன கேட்பீங்க? அப்படி தான் நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதை நடக்க வைக்கக்கூடிய காலகட்டம். விரைவாக நடக்கும். வக்கரம்னாலே ஸ்பீடு, விரைவு, ரொம்ப பொறுமையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த வக்கர பயிற்சியில் ஸ்பீடாக நடக்கும். 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இழுக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ அடியெடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்தில் முடிஞ்சிடும். அது எதுவாக இருந்தாலும் சரி. வீடு கட்டாமலே வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ வீடு கட்டுங்க, இந்த 3 மாதத்தில் முடிச்சிருவீங்க. வேலையே தேடலை, சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா இப்போ வேலை தேடுங்க, 3 மாதத்தில் ஒரு அற்புதமான வேலை கிடைச்சிடும். ரொம்ப காலமாக தொழில் செய்யணும்னு யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா இப்போ முயற்சி பண்ணுங்கள், தொழில் செய்யுங்க, உட்காந்துருவீங்க. அதாவது வருஷ கணக்கில் நடக்கிற விஷயங்களை, செயல்களை விரைவாக முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, யாருக்கும் அதிகபட்சம் தெரியாது, அந்த அளவுக்குலாம் யோசிக்கிறது இல்லை. உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள்கிட்ட இதை சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய விதி. சோர்வாக இருந்தீங்க, எதுக்குமே தயங்குனீங்க, எதை எடுத்தாலும் பயப்படுறீங்க, ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு பயம் இருக்குது, தயக்கம் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் பயன்படுத்திங்க, உடனே அது முடியும். ஒரு நோய்க்கு மருந்து எடுத்துங்க, தொடர்ந்து மருந்தெடுங்க, இந்த 3 மாதத்துலேயே அந்த நோய்க்கான தீர்வு கிடைச்சிடும் அதிகபட்சம். அப்படியான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, இந்த வக்கர பார்வைங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ சனி பகவான் லாப வீட்டிலிருந்து இருக்கிற இடத்துக்கு நிறைய கொடுத்தாலும் லாபத்தை செய்கிற தொழிலையோ வேலையிலையோ குடும்பத்திலேயோ
லாபத்தை கொடுத்தாலும் அவர் பார்க்குற இடம் எங்கே இருக்குது? முதல்ல உங்கள் ராசியை பார்க்குறாரு 3ஆம் பார்வையாக. குடும்பத்தில் எந்த அநியாயம் நடந்தாலும் சரி, உங்களுக்கு யார் அநியாயம் பண்ணாலும், உங்கள் பேச்சை யார் கேட்கலனாலும், உங்களுக்கு எந்த துரோகம் நடந்தாலும், உங்கள் கௌரவம் பாதிக்கக்கூடிய எந்த விஷயங்கள் நடந்தாலும் அது சரியாகும். எதிரிகளையும் துரோகிகளையும் உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்களையும் வச்சு செய்ய போகிறார் இந்த 3 மாதத்தில் இந்த சனி பகவான். அதுபோல் நோய், கடன், எதிரி வீட்டை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்? அவங்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனம் தான். எதிரிகள்லாம் காணா போயிடுவாங்க, தலை தெறிக்க ஓடுவாங்க, ஆளை விட்டால் போதும் அப்படின்னு. இந்த மாதிரி அமைப்பில் சில பேருடைய உயிரே போயிடுங்க, எதிரிகளுடைய உயிரே போயிடும். உங்கள்கிட்ட வச்சிக்காது நல்லது. நம்மளும் அதேமாதிரி இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க யாராவது ரிஷபராசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எதிரியாக இருக்கக்கூடாது. ஆனால் ரிஷபராசிக்கு ரிஷபராசி இருக்கலாம். ஏன்னா ஒரே திறமை உள்ளவர்கள், ஒரே பவர் உள்ளவங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிரிகள் ஒன்று காணா போயிடணும், இல்லைன்னா மறைஞ்சிக்கணும், ஒளிஞ்சிக்கணும். அப்படித்தான். ஏன்னா எல்லாருமே துரோகிகளாக இருப்பாங்க. துரோகம் பண்ணுறவங்க எதிரியாக மாறி இருப்பாங்க. கூட இருந்தவங்க குழி பறிச்சவங்களாக இருப்பாங்க. அப்படியானவர்கள் தலைதெறிக்க ஓட போகிறாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தை வக்ர பயிற்சியாக பார்க்குறாரு. கொடுத்து வச்சுருக்கணுங்க. இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இப்போ நடக்க போகுது. கிடைக்காததெல்லாம் கிடைக்க போகுது. ஒரு ஜாக்பாட்டு தான், ஒரு இன்ப அதிர்ச்சி தான். உங்கள் வரலாற்றை நீங்களே எழுதுவீங்க அப்படின்னு சொன்னோம்ல, அதை இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு கொடுப்பினை வரப்போகுது. ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும் இந்த காலகட்டத்தில். இந்த 3 மாதத்தில் கொடுத்து வச்ச வேண்டானே யாராவது சொல்லுவாங்க பாருங்கள். ஒருத்தவங்க சொன்னாலே ஊரே சொன்னது மாதிரி ஊரே சொல்லுவாங்க, நீங்கள் கொடுத்து வச்சவங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பாக்கியத்தை நம்ம அடையணும்னா நாம் என்ன செய்யணும்? நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், நல்லதே அப்படி நல்லது நடக்கும். அப்படி நமக்கு அமையணும்னா நம்ம என்ன செய்யணும்? நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும். அதை செஞ்சீங்களா? எல்லா விஷயத்துலையும் நீங்கள் நேர்மையாக இருந்தீங்களா? நீங்கள் கஷ்டப்பட்டீங்களா? நீங்கள் உதவியாக இருந்தீங்களா அடுத்தவங்களுக்கு? உங்களுக்கான பாக்கிய காலம்தான் இது. எத்தனை பேர் உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தாலும், கண்ணீர் வர வச்சுருந்தாலும், எத்தனை பேர் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும், கண்ணீரை கொடுத்தாலும், கவலையை கொடுத்தாலும், துன்பத்தை கொடுத்தாலும், துயரத்தை கொடுத்தாலும், துரோகத்தை கொடுத்தாலும், நீங்கள் இருந்த அந்த பொறுமைக்கும் விட்டு கொடுத்துருந்தீங்க, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்து இருந்தீங்க அப்படின்னா உண்மையாக கொடுத்து வச்சவங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ட கனவுகள் பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். எதுக்கெல்லாம் ஏங்குனீங்களோ, இது நடந்தால் நம்ம வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் தவிச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு குறை இருந்திருக்கும். எல்லாருக்குமே ஒரு குறை உண்டு, உண்மைதானே? கல்யாணம் ஆகலைங்கிற குறை, நல்ல வேலை கிடைக்கலங்கிற குறை, கல்யாணம் ஆனால் குழந்தை இல்லைங்கிற குறை, குழந்தை கிடைச்சா பொருளாதாரத்தில் சரியில்லை, பொருளாதாரம் நல்லா இருந்தால் குடும்பம் சரியில்லை, இப்படி குறை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஏக்கம் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நண்பர் ரிஷபராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறை இந்த 3 மாதத்தில் ஒரு பெரிய குறை தீரப்போகுது. அந்த பாக்கியத்தை வக்ரசனி கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத செலவுகள் வரும், வீண் விரயங்கள் வரும். அதை சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை, தைரியம், வாய்ப்பு, உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற பக்குவமும் கிடைக்கும். மன அமைதி இல்லாமல் இருக்கும், மனச்சோர்வு ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அந்த மனச்சோர்வையும் அமைதியின்மையையும் அடித்து விரட்டுவீங்க. எங்கே பார்த்தாலும் வாக்குவாதம் இருக்குங்க இந்த காலகட்டத்தில். அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை. வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சரி, இங்கே தான் பிரச்சனை, வீட்டில் போய் நிம்மதினா அங்கேயும் வாக்குவாதம், பிரச்சனை, சண்டை, சச்சரவு, கருத்து வேறுபாடு, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனால் அதையும் தாங்கிக்கிற வலிமை இருக்குல்ல, அதைத்தான் இந்த வக்ரசனி கொடுப்பார். திடீர் பயணம், திட்டமிடாமல் போய் விரயத்தில் போய் நிற்கிறது, அதில் தடை ஏற்படுறது, ஏதாவது விபத்து நடக்கிறது, தாமதங்கள் வர்றது, இதெல்லாம் நடக்கும். ஆனால் சுதாரிச்சுப்பீங்க. அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய பாடத்தை கற்றுக்கொள்வீங்க. அதனால தான் சொல்கிறது, இந்த 7.5 சனிங்கிறது எல்லா அனுபவத்தையும் கொடுத்துரும். எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பீங்க பாருங்க. ஏன்னா அடிபட்டாச்சு, இனிமே அவசரப்படுறதுல அர்த்தமே இல்லை, ஒன்றும் ஆயிட போறதில்ல. எப்படி அவசரப்பட்டு செஞ்சு என்னத்தை சாதிச்சோம்? பொறுமையும் நிதானமும் சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயமும் என்னைக்குமே தோத்ததே இல்லை. அது இருந்துட்டா போதும். எடுத்து வைக்கிற அத்தனை விஷயத்திலையும் வெற்றி தான். அதை உணர்த்துவார் சனி பகவான். அதனாலதான் சனியை மந்தன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்றதுதான், எல்லாருடைய பார்வையும் அப்படிதான் இருக்கும். ஆனா பொறுமையா யோசிப்பாரு. அதை அடித்தளம் ஆழமா இருக்கும், சிறப்பா இருக்கும். அடித்தளம் நல்லதுனா எது, கெட்டதுனா எது, எதனால நமக்கு எதிரி அதிகரிக்கிறாங்க, ஏன் நமக்கு நஷ்டம் வருது, ஏன் குடும்பத்துல பிரச்சனை வருது, அத்தனை ஞானத்தையும் இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்து கொடுப்பார். தர்மம்னா என்ன, கருணைனா என்ன, இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க. தானா நீங்க சுத்தமா மாறி போயிடுவீங்க. தானாவே உங்க வாழ்க்கையில அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவார் சனி பகவான். இந்த காலகட்டம் எவ்வளவு பெரிய கோபக்காரர்களாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு. இனிமே நிதானமா யோசிச்சு
புரிஞ்சுப்பீங்க. கோபம் இனிமே இங்க உதவாது, கோபத்தால பல இழப்புகளை பார்த்தாச்சு, இனிமே நிதானமா இருந்து நமக்கான வெற்றியை இங்க பதிவு செய்யணும் இந்த உலகத்துல அப்படிங்கிற ஒரு வெறி வந்துடும். அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சிடும். கோபமெல்லாம் பறந்து போயிடும். ஒரு மனசுல ஒரு அமைதி, பொறுமையா இருந்து சாதிக்கணும், மௌனமா இருந்து சாதிக்கணும், அமைதியா இருந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்ல, இந்த தியானம், யோகா இதெல்லாம் இனிமே தெரிஞ்சுப்பீங்க பாருங்க. தியானம், யோகாக்கெல்லாம் மிகப்பெரிய வலிமை இருக்கு. கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம் தினமும் உட்காந்து ஒரு இடத்துல, அமைதியான இடத்துல, எங்க இருந்தாலும் சரி, ஒரு காட்டுல, மேட்ல, வீட்டுல, ரோட்ல, ஏதோ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஓம் ஓம் அப்படின்னு ஒரு 1008 முறை சொல்லுங்க, ஒரு 108 முறை சொல்லுங்க. தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அமைதி திரும்பும், ஒரு ஞானம் கிடைக்கும். இந்த உலகமே உங்களுக்கு கண் முன்னாடி எதிர்காலம் தெரிய ஆரம்பிக்கும். இப்படியான ஒரு வலிமை உண்டு. உங்க மனசை உங்களுக்குள்ளார கட்டுப்படுத்திப்பீங்க. இப்படிலாம் யோசிப்பீங்க. இனிமே நாம கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்றது? இந்த கோபம் தான் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டது. இதனாலதான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம். அதெல்லாம் புரியும் உங்களுக்கு. பல குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய முடிவுகளை எடுப்பீங்க. நிறைய மனிதர்களை புரிஞ்சுப்பீங்க. யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் யோகியன், யார் அயோக்கியன், யார் திருடன், யார் போலீஸ், இது எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது. உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி, கழகத்தில் பிறப்பதுதான் நீதி, மனம் கலங்காதே மதி மயங்காதே, கலங்காதே மதி மயங்காதே, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அதனால எதுக்குமே மயங்காதீங்க, எதுக்குமே தயங்காதீங்க. எல்லாரும் சொல்றதையும் காதுல கேட்டுக்கிட்டு குழப்பத்துல ஆழ்ந்து போகாதீங்க. தைரியமா இருங்க, துணிச்சலா இருங்க. நீங்க என்ன பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் உங்க பாதை. அந்த பாதையில தான் நீங்க உங்க வரலாற எழுதணும். சில பேர் வாழ்க்கையை மாத்தணுமா, தொழிலை மாத்தணுமா, இதெல்லாம் யோசிப்பீங்க. உங்களுக்கு இறைவன் கொடுத்த வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், துணையாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், அம்மா அப்பாவாக இருந்தாலும், உங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியங்களின் வழியை நீங்க சாதிப்பீங்க. அதுதான் உங்க விதி. தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா போதும். சனிக்கிழமை எல் தீபம் ஏத்துங்க சனி பகவானுக்கு. அவருடைய கருணை அப்படியே கிடைக்கும். வீட்டில் இருந்தாலும் சரி, கோவிலுக்கு போயிடுங்க. மனசு கஷ்டமா இருக்கு, சிவன் கோவிலுக்கு போங்க, எல் தீபம் ஏற்றி வைங்க. சிவன் முன்னாடி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஓம் சொல்லுங்க, மன கஷ்டத்தை சொல்லுங்க. அப்படியே வெளியில வந்து 4 பேருக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க, உடை வாங்கி கொடுங்க, தானம் செய்யுங்க. சனிக்கிழமை உங்களால முடிந்த தானம், அல்லது எள் உருண்டை, இந்த மாதிரி உருண்டைகள், கருப்பா இருக்கிற உணவு உருண்டை எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். சனியினுடைய கோபத்தை தணிக்கும். முடிஞ்சா வயசானவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க. அப்புறம் சிவபெருமானை என்னைக்குமே வணங்குறது நல்லது. சனி பகவானுடைய ஆதிக்கம் அல்லது கஷ்டம், குடும்பத்தில் துயரம் இருந்தது அப்படின்னா சிவபெருமானை எங்கே இருந்தாலும் தேடி தேடி போய் வணங்குங்க. அதிகபட்சம் சிவனை வணங்குறதுக்கு எல்லாரும் பயப்படுவீங்க. அதிக பேர் யாரும் வணங்குறதே இல்லை சிவபெருமானை. அத்தனை தெய்வங்களுக்கும் முழுமுதற் கடவுள் சிவனே. ஆனால் நாமெல்லாம் முழுமுதற் கடவுளா விநாயகரை வணங்கணும் அப்படிங்கிறது சிவனுடைய ஆணை. அதனால எப்பொழுதுமே சிவபெருமானை வணங்குறவங்க என்னைக்குமே தாழ்ந்து போக மாட்டாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க, தோல்வியா நினைக்க மாட்டாங்க, வீழ்ச்சியா நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னைக்குமே பிரச்சனையா தெரியாது. வலி கூட ஒரு சுகம். எப்படி வலி கூட ஒரு சுகமா இருக்கும். சிவபெருமானை வணங்கணும்னா சுகமே சுகம்தான். அந்த சுகத்தை உணர்ந்தாதான் தெரியும். இந்த மாதிரி காட்டு கத்துனாலும் தெரியாது. அப்புறம் இந்த தொழில், வியாபாரம் இதெல்லாம் நஷ்டம் இல்லாமல் உயரணும் அப்படின்னா, நல்லா வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி, வியாபாரியாக இருந்தாலும் சரி, ஒரு கலையில் முதலிடத்துக்கு வரணும், இப்போ சினிமாவில் முதலிடம் வரணும், மீடியாவில் முதலிடம் வரணும், மருத்துவத்துறையில் முதலிடம் வரணும், கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் முதலிடம் வரணும், இப்படி தொழில் துறையில் முதலிடம் வரணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை தயவு செஞ்சு செய்யுங்க. இது ஒரு அற்புதமான பரிகாரம். அனுபவத்தில் செஞ்சு கிடைச்ச பரிகாரம். தொழில் இருந்தாதான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த தொழிலுக்கு உரியவர் சனி பகவான், கர்மக்காரகன். தொழிலில் நஷ்டம் இருந்தாலும், லாபம் இருந்தாலும், வேலை போனாலும் வந்தாலும் சனி பகவான் தான் அதுக்கு காரணம். அவருடைய அருள் வேணும். அதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. தினமும் காலையில் குளிச்சுட்டு, ஆண்களாக இருந்தால் வேட்டி கட்டிக்கங்க, துவைச்ச துணியை உடுத்திக்கங்க. பெண்களாக இருந்தால் அதே மாதிரி துவைச்ச சேரியை கட்டிக்கங்க. அதாவது ஆண்கள் கைலியை கட்டிக்கிறதும் லுங்கி கட்டிக்கிறதும், பெண்கள் இந்த சுடிதார் அல்லது நைட்டி இதோட கும்பிட்றதும் வச்சுக்காதீங்க.
ஏன்னா கடவுளுக்கு கொடுக்குற மரியாதை. உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும் அப்படின்னா இந்த வேஷ்டியும் சேலையும் தான் அந்த பக்குவத்தை கொடுக்கும், அந்த அழகை கொடுக்கும், அந்த மங்களகரமான ஒளியை நம்ம உடம்புக்கு கொடுக்கும். இதை எப்பொழுதுமே புரிஞ்சுக்கிங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் காலையில் இந்த மாதிரி குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பெண்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா பச்சரிசி மாவால் வாசப்படியில் கோலம் போடுங்க. வெறும் கட்டியாலையும் பவுடராலையும் கோலம் போடாதீங்க. பச்சரிசி மாவு அரைச்சி கோலம் போடுங்க. அதற்கான சக்தியே வேற. மகாலட்சுமியவும் 33 தேவர்களையும் நம்ம வீட்டுக்கு வரவேற்கிற அந்த தன்மை அது. சந்தோஷமாக வீட்டுக்குள்ளார வருவாங்க. அதே போல் பூஜை அறையிலையும் கோலம் போட்டுங்க. பச்சரிசி மாவால் கோலம் போட்டுங்க. எப்போ? சனிக்கிழமை இதை செய்யுங்க. கோலம் போட்டுக்கிட்டு மகாலட்சுமி படத்துக்கு பூ வச்சுட்டு பால், தேன், ஏலக்காய், பேரிச்சம்பழம், முந்திரி பருப்பு இந்த 5ஐயும் கலந்து ஒரு கிண்ணத்தில் வச்சு காய்ச்சிக்கிங்க. அந்த காய்ச்சி பஞ்சாமிர்தம் மாதிரி கிண்டி வச்சுக்கிங்க. மகாலட்சுமி முன்னாடி வைங்க. அப்புறம் பஞ்சதீப விளக்கு, பஞ்சதீப சாம்பிராணி, பஞ்சகாவிய எண்ணெய், அகர்பத்தி இதெல்லாம் இருந்ததுன்னா ஏற்றி வச்சுக்கிங்க. இந்த பஞ்சதீபம் அல்லது பஞ்சம் அப்படிங்கிறது 5 அமைப்புகளை சொல்கிறது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு. அதனால் இந்த 5 விஷயங்களையும் செஞ்சுக்கிங்க. பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கும், அதை முன்னாடி வச்சுக்கிட்டு 5 முகம் கொண்ட வெள்ளி விளக்கு இருந்ததுன்னா அதை ஏற்றிக்கிங்க. ஏற்றிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஒன்று நல்லா கவனமாக வச்சுக்கிங்க. வீட்டை சுத்தம் பண்ணி இந்த புகை இருக்குல்ல, நாம் ஏற்றக்கூடிய அகர்பத்தி, சாம்பிராணி புகை வீடு முழுவதும் பரவட்டும். ஒரு அருமையான வாசனையை கொடுக்கட்டும். அப்போ தான் எதிர்மறை சக்திகள் வீட்டில் இருந்து போகும். அதெல்லாம் பரவட்டும். இப்படி பஞ்சகாவியத்தில் செஞ்ச விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி கிடைக்கல அப்படின்னாலும் அதுபோல் கோலமாவு கட்டி இவங்கள்ட்ட இருக்கு. யாருக்கிட்ட? குட் பேபி 9043688626. இவங்கள்ட்ட கோலமாவு கட்டியா இருக்குது. 9 பூஜை பொருட்கள் கலந்து அரிசி கோலமாவு கட்டியை செஞ்சு வச்சிருக்காங்க. பச்சரிசி கோலமாவு கட்டி. அதை வாங்கி நீங்க கரைச்சிக்கிட்டாலே போதும். தினமும் கரைச்சி கோலம் போடலாம். அன்னன்னைக்கு கரைச்சிக்கிட்டு இருக்கிற வேண்டிய அவசியமே இல்லை. நாம எல்லாரும் அதுக்கு மலைச்சிக்கிட்டு தான் என்ன பண்றோம்? ஒரு பவுடரை வாங்கி, கலர் பவுடரை வாங்கி, மண் பவுடரை வாங்கி வீட்டில் கோலம் விட்டுட்டு இருக்கோம். அதுக்கு மலைச்சிக்கிட்டு தான். அந்த பிரச்சனையை இவங்க தீர்க்கிறாங்க. 1 கிலோ கட்டி வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 2 மாதம் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டியை எடுத்து நீங்கள் கோலம் போட்டுகிட்டே இருக்கலாம். அதுவும் இதுக்கு மேலே தை, மார்கழி மாதம்லாம் வருது. எப்பொழுதுமே இனிமேல் கோலம் போடுற காலகட்டம் வரப்போகுது. இன்னொரு 6 மாதத்துக்கு வாசலில் கோலம் போட்டே ஆவீங்க. இந்த காலத்தெல்லாம் விடாதீங்க. நம்ம வீட்லேயும் சரி, நம்ம தெருவுலையும் இந்த மகாலட்சுமி குடியிருக்கிறது அல்லது தெய்வ சக்திகள் வீட்டில் குடியிருக்கிறது, வெளில குடியிருக்கிறது, நம்ம போராட்டத்துக்கெல்லாம் வரதுக்கு காரணமே இந்த மாதிரி மங்களகரமான விஷயங்கள் தான். இதெல்லாம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு இந்த பச்சரிசி கோலமாவு கட்டி இருந்தாலும் சரி, பவுடரும் வச்சுருக்காங்க பார்த்துங்க. பவுடரும் 9 பூஜை பொருட்கள் கலந்த தெய்வீக சக்தி மிகுந்த, அதில் முக்கியமாக பச்சை கற்பூரம் கலக்குறாங்க. மிகப்பெரிய விஷயங்க அது. பச்சை கற்பூரம் அந்த வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கு. பெரிய சக்தி வாய்ந்தது. அது மட்டும் இல்லை, பாரம்பரியமான தானியங்கள், மூலிகைகள் கலந்த உணவுப் பொருட்கள், சத்து மாவு, வெயிட் லாஸ் பவுடரு, மசாலா, ஊறுகாய் வகை, இப்படி 50-60 பொருட்கள் எல்லாமே பாரம்பரியமாக கெமிக்கல் கலக்காத ஆரோக்கியமான பொருட்களை வச்சு இவங்க தயாரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நெய், சுத்தமான நெய் கிடைக்குது. நமக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம். அந்த ஆரோக்கியத்தை வளப்படுத்துறதுக்காக இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. சரி, அந்த மகாலட்சுமிக்கு முன்னாடி இந்த பஞ்சாமிர்தத்தை வச்சுட்டு தீபம் ஏற்றிங்க. சூடம் சாம்பிராணி ஏற்றுக்கிட்டு குலதெய்வத்தை வணங்குங்க, விநாயகரை வணங்குங்க, இஷ்ட தெய்வங்களை வணங்குங்க. அடுத்தது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இது சக்தி வாய்ந்த மந்திரம். கஷ்டங்களையும் தடைகளையும் கவலைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். இதை உச்சரித்தாலே எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் சரி, சவாலாக இருந்தாலும் சமாளிக்கலாம். வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு விடிவு காலம் நமக்கு கிடைச்சிரும். அதுக்கு ஒரு வழி கிடைச்சிரும். அதை தாங்கக்கூடிய வலிமை கிடைச்சிரும். மோதக்கூடிய தைரியத்தை கொடுக்கும். எது நடந்தாலும் நடக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கும். நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரம். அது மட்டும் இல்லை, மகாலட்சுமி படத்துக்கு நெய்வேத்தியம் செஞ்சுட்டு அந்த நெய்வேத்தியத்தை என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் எடுத்துக்கங்க. கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் வியாபாரம் செய்கிற இடத்துல வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கொடுங்க. அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு செஞ்சுக்குங்க. ஏன்னா சனி பகவானுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் தொழிலில் மேன்மை அடையணும், தொழிலில் மிகப்பெரிய உயர்வு பெறணும், அல்லது உயர் அதிகாரியாக வரணும், அல்லது நிறைய பேரை வச்சு வேலை வாங்கணும், நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா நாம் ஒரு வேலைக்காரங்களாக இருந்தால் அந்த வேலையை தெய்வமாக நினச்சி செய்யணும். நாம் ஒரு ஓனராக இருந்தால் வேலைக்காரங்களை தெய்வமாக நினச்சி வழிபடணும், மதிக்கணும். அப்போ தான் கர்மக்காரகனான, தொழில்காரகனான சனி பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும்.
அதனால் அங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட இதை கொடுங்க. எப்பொழுதுமே செல்வம் உங்கள் குடும்பத்துலேயும் சரி உங்கள் மனசுலையும் சரி இருந்துக்கிட்டே இருக்கும். சனி பகவானால் கிடைக்கக்கூடிய செல்வத்தை யாராலையும் தடுக்கவும் முடியாது, சீக்கிரமாக எடுக்கவும் முடியாது. பல சந்ததியினருக்கு அது கடந்து போயிட்டே இருக்கும், நிலையாக நிற்கும். சனி பகவான் கொடுக்குற செல்வத்துக்கு மட்டும், பணத்துக்கு மட்டும், சொத்துக்கு மட்டும் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. அதனால் இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள், இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள். இது அற்புதமான ஒரு பரிகாரம். இப்போ நம்ம முன்னாடி ஒரு கதை சொன்னோம். அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு, அந்த முடிச்ச அதை திறந்து பார்க்கும்போது ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னா அதில் இருந்தது வேற நாணயம். உடனே மனைவியை அதிர்ச்சியோட கேட்குறாரு, இந்த நாணயம் எங்கே, இதில் இருந்த நாணயம் எங்கே அப்படிங்கிறாரு. என்கிட்ட கொடுக்கும்போது நான் எங்கேயோ வச்சுட்டேன், அதுக்கப்புறம் தேடி பார்க்கும்போது இல்லை, நீங்கள் சொன்ன உடனே வேற ஒரு நாணயத்தை எடுத்து நான் சுற்றி வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. இது எப்போ நடந்ததுன்னு கேட்குறாரு. நீங்கள் நாணயம் ஃபஸ்ட் டைம் கொடுத்தீங்களா, அப்போவே தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அவருக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அமைதியாக யோசிக்கிறாரு. உண்மையிலேயே அதிர்ஷ்டம் கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, தன்னுடைய நம்பிக்கை தான் அப்படிங்கிறத உணர்றாரு. முன்பை விட உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் செயல்படுறாரு. இங்கே ஒன்று புரிஞ்சுக்கணும். அப்போ ஜோதிடர் தானே அதை சொன்னார், அதை நம்பக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. இன்னொரு விஷயத்தையும் இங்கே புரிஞ்சுக்கிங்க. அந்த ஜோதிடர் சொல்லலை அப்படின்னா அந்த நாணயத்தை அவர் எடுத்தே வச்சிருக்க மாட்டார். இதை புரிஞ்சுக்கணும். எல்லாரும் இங்கே தான் அறிவியல்ங்கிறாங்க. அந்த ஜோதிடர் சொல்லனா இவர் எடுத்து பயில வைப்பாரா? அப்போ ஜோதிடம் பாதி, அறிவியல் பாதி, நாமளும் பாதி நிற்கிறோம், தன்னம்பிக்கையோடு நிற்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டு மேலும் மேலும் உழைக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, வளர்றாரு. இதுதான் அவருடைய கதை. கேட்கறதுக்கே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஜோசியராக இருந்தாலும் அது சொன்னதால தானே அந்த விஷயம் நடந்திருக்கு, அந்த நம்பிக்கை அவருக்கு வந்திருக்கு. இந்த ஜோதிட முறையை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பரிகாரம்னா இப்படி தான் இருக்கும். பரிகாரம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை செய்யும்போது அது சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள், உதவிகள் யார் மூலியமாவோ எது மூலியமாவோ எப்படியோ நமக்கு கிடைக்கும். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இது இல்லை, அவங்க தான் காரணம் நினச்சிடக்கூடாது. அதுதான் பரிகாரம். அந்த தன்னம்பிக்கையோட செய்யணும். அப்போ இங்கே தன்னம்பிக்கை அவருக்கு அதிகமாக இருந்தது. இப்போ அந்த தன்னம்பிக்கை நமக்கு பிறக்கும் போதே இருக்காது, படிப்படியாக தான் நம்ம வளர்த்துக்கணும். முதல்ல நாமளே நேசித்தோம் அப்படின்னா அந்த தன்னம்பிக்கையும் தானாக வளரும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்மளுடைய எண்ணம் இருக்குல்ல, அதை எப்பொழுதுமே இளமையாக வச்சுக்கணும். இளமையாக வச்சுக்கணும்னா எதையுமே தாங்கும் இதயத்தோட, எதையுமே எதிர்க்கிற வலிமையோட அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும் அதை நம்ம சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இப்பெல்லாம் விரும்பினது உடனே கிடைக்கல அப்படின்னா சோர்வடைஞ்சிடுறது, ஜோசியர் சொன்னது நடக்கல அப்படின்னா திட்டுறது, நாம் நினச்சது அப்படியே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, கஷ்டப்பட்டா உடனே கிடைச்சிடணும் அப்படின்னு விரும்பப்படுறது அப்படின்னு நினைக்கிறது. அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டு நமக்கு என்ன தோணுதோ அதை தொடர்ந்து செய்யணும். நாம் எது செஞ்சாலும் மகிழ்ச்சியாக இருக்கா அதை செய்யணும். ஒரு இசையை கேட்கறது, ஒரு விருப்பமான உணவை சாப்பிட்றது, ஆசைப்படுற இடத்துக்கு போகிறது, சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்கள் கையாளுங்க. வாழ்க்கையில் எப்பொழுதுமே நேராக நிமிர்ந்து நடங்க. யாருக்காவது கை கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்டெடியாக கை கொடுங்க. நல்லா அழகாக ஒரு டீசெண்டாக பெர்ஃபெக்டாக உடை உடுத்துங்க. உங்களுக்குள்ளாரே ஒரு தன்னம்பிக்கையை வரவழைக்கும். முடிஞ்சால் கண்ணாடி கூட போட்டுங்க. அடுத்தவங்களை ஈர்ப்பீங்க, ஈஸியாக ஈர்ப்பீங்க. உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். அதை என்றைக்குமே தொடர்ந்து செயல்படுத்துனீங்க, ஒரு மேனரிசத்தை வளர்த்துக்கிட்டீங்க, ஒரு ஹீரோயிசத்தை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை உயரும். 4 பேர் மதிப்பாங்க. முதல்ல திட்டுவான், எப்படி போகிறான் பாரு, எப்படி நடக்கிறான் பாரு, ஓவராக இருக்க, முதல்ல திட்டுவான். அது அப்படியே பழகிடும், அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தானே உலகத்தில் எதுவுமே ஆரம்பத்தில் எல்லாருக்குமே பிடிக்காது ஒரு விஷயம், பழக பழக அப்புறம் பிடிச்சிடும். அந்த மாதிரி உங்களை நீங்களே தாழ்வாக நினச்சிக்காதீங்க. என்றைக்குமே வெளியில் புலியாக தான் இருக்கணும். ஒரு சிங்கம் மாதிரி நடங்க. உங்களுடைய செயல்பாடுகளை எதையுமே தாங்குற இதயம் மாதிரி, எதையுமே துணிஞ்சு செய்கிற ஒரு வீரன் மாதிரி அமைச்சிக்குங்க. உள்ளுக்குள்ளார பயம் இருக்கட்டும், ஆனால் வெளியில் காட்டிக்காதீங்க. நம்ம வெளியில் புலி, வீட்டுக்குள்ளே பூனையாக இருக்கணும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், யாருக்கும் ஆண்களுக்கு மட்டும் சொல்ல, பெண்களுக்கும் இதே தான். உங்களை நீங்களே வளர்த்துக்குங்க. அதனால் நம்ம ஏழையாக பிறந்தாலும் வாழ்க்கையில் பணக்காரனாக மாறுறோமா அல்லது ஏழையாகவே இருக்கிறோமா, அது மாறுறதும் நிலையாக இருக்கிறதும் நாம் செய்கிற செயலால், நாம் வச்சிருக்கிற நம்பிக்கையால். இதுதான் உண்மை. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.